ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க நம்ம களவாங்கீரை செய்ய கீரை கிள்ளிட்டு வரலாம். இது மணத்தக்காளி கீரை, நல்லா பச்சை பச்சைன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது அம்மான் பச்சரிசி, நிறைய அம்மான் பச்சரிசி கீரை இந்த வாட்டி மழையில். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி ஒரு 4 தொட்டி இருந்தால் போதுங்க. மாதத்தில் 2 தடவை களவாங்கீரை செய்யலாம், அந்த அளவுக்கு கீரை கிடைக்கும். இது பாருங்கள், இது ஓரிதழ் தாமரை, இதுவுமே களவாங்கீரையில் போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி வெள்ளை பொன்னாங்கண்ணின்னு இருக்கும். இப்போது சிகப்பு பொன்னாங்கண்ணி கட் பண்ணிக்குவோம். இது பார்த்திங்கன்னா கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லியும் களவாங்கீரையில் போடலாம். ஆனால் காய் இருக்கிற செடியை போடக்கூடாது. காய் இல்லாத செடியை போட்டிங்கன்னா கண்டிப்பாக கசப்பே இருக்காது. அதுலேயும் ஒரு 4 குட்டி குட்டி செடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மலாகவே கரிசலாங்கண்ணி கீழாநெல்லி ரெண்டுமே மாதத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கஷாயம் வச்சு குடிக்கலாம். இது பாருங்கள், சிறுகீரை, கானாவாழை, அரைக்கீரை, குப்பைக்கீரை, நிறைய சிறுகீரையும் அரைக்கீரையும் குப்பைக்கீரையும் இந்த வாட்டி தொட்டியில் நிறைய வளர்ந்துருக்குது. போன தடவை பார்த்திங்கன்னா சாரணக்கீரையும் முக்கிரட்டாங்கீரையும் நிறைய இருந்தது. இந்த தடவை அரைக்கீரை, சிறுகீரை, குப்பைக்கீரை தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது முடக்கத்தானும் 4 இலை போட்டுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கானாவாழை சொன்னேன் இல்லையா, அது கீழே தரையில் நிறைய இருந்தது, அதையும் சேர்த்து கட் பண்ணிக்கலான்னு கீழே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இது குப்பை மீனி. இந்த கீரையை தனியாகவும் சமைச்சு சாப்பிட்லாம். சிறுபருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டுலாம் போட்டு மஞ்சத்தூள், மிளகுலாம் போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இது ஓரிதழ் தாமரை. கீழே நம்ம தரையில் மேலே தொட்டியில் பார்த்தோம் இல்லையா, அது கீழே இப்போ தரையில் இருக்க தொட்டியில் வளர்ந்துருக்கு. இதை கட் பண்ணி வச்சா தரையோட பலரும். இப்போ வாங்க, இது பாருங்கள், இது இருவாச்சி. இதுவுமே பருப்பு போட்டு சாப்பிட்லாம், துவையல் பண்ணி சாப்பிட்லாம், அரைச்சி குழம்பு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இது தூதுவளை. இதுவுமே துவையல், ரசம், ஏற்கனவே நம்ம ரசம் போட்டிருக்கோம் வீடியோவில், பார்த்து பயனடைங்க. இப்போது நிலவாரி நிறைய தொட்டியில் இருந்தது, எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது மூக்கிரட்டான். மேலே பச்சை கலரும் கீழே வெளிர் பச்சை கலர்லேயும் இருக்கும். இதோட பூ பார்த்திங்கன்னா கல் வச்ச மூக்குத்தி போடுவாங்க இல்லையா பழைய காலத்தில், அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அடையாளம். இதில் நிறைய வகைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பறிச்சுன்னு அந்த கீரையில் மொத்தம் 15 வகையான கீரை இருக்குது. என்னென்ன கீரை பாருங்கள்: மூக்கிரட்டான், ஓரிதழ் தாமரை, பசலைக்கீரை, குப்பை மேனி, மணத்தக்காளி, சங்கு இலை, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி 15 வகையான கீரை இப்போ நம்மக்கிட்ட பறிச்ச கீரையில் இருக்குது. இதை எல்லாமே சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கீரையில் சில கீரைங்க லேட்டாக வேகிற குணம் இருக்கும், அதனால் பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. அந்த தண்ணி நல்லா ஆவி வந்ததும் அள்ளி வச்சு கீரையை போடுங்க. எப்போ கீரை சமைச்சாலுமே தண்ணி கரெக்டாக கீரை வேகிற அளவுக்கு ஊற்றுங்க. கீரை முழுகி மேலே தண்ணி வர அளவுக்கு ஊற்றி சமைச்சு அந்த தண்ணியை கீழே கொட்டுறது சில பேர் அந்த தண்ணி கம்மியாகிற வரைக்கும் கீரையை நிறைய நேரம் வேக வைக்கிறாங்க. அப்படியும் செய்யக்கூடாது. அளவாக தண்ணி வச்சு அளவாக வேக வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற நல்ல சக்தி நம்ம உடம்புல கிடைக்கும். இப்போது இந்த கீரையிலேருந்து கொஞ்சம் ஆவி வெளியே வருது பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு 1/4 வேக்காடு வேக வைக்கணும். அப்போ தான் நச்சுத்தன்மைலாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா தான் நான் போட்டிருக்கேன். ஒரு சிலர் நிறைய காரம் போட்டு நிறைய புளி போட்டு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்றதுல எந்த பலனுமே கிடையாது. காரம் திட்டமாக புளி திட்டமாக செஞ்சு சாப்பிடுங்க. கீரையை அந்த லேசாக இருக்கிற தோற்பு சுவையை நீங்கள் அனுபவித்து சாப்பிட்ணும். அப்போ தான் அதோட சக்தி உங்களுக்கு முழுசாக உடம்புல கிடைக்கும். அதிகமாக புளி, காரம், உப்புலாம் போட்டு சாப்பிடும்போது நீங்கள் கீரை சாப்பிட்ட பலனே கிடைக்காது. இப்போது
கீரை கொஞ்சம் வெந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தண்ணி எல்லாமே போயிடுச்சு. கீரையோட கலர் வந்து கரெக்டாக இருக்குது, அந்த வேக்காடு. இப்போ அதை மசிச்சிடணும். எப்பவுமே கீரையை கடைஞ்சதுக்கப்புறம் உப்பு போடுங்க. அப்போ தான் கரெக்டான உப்பு நமக்கு போட தெரியும். இல்லைன்னா கீரை வேகும் போதே போட்டிங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் கீரை. ஆனால் வெந்ததுக்கப்புறம் கம்மியாயிடும், உப்பு அதிகமாகிடும். காரம் புளி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உப்புமே திட்டமாக போட்டு சாப்பிடுங்க. பட்டும் படாமல் கீரையை சாப்பிடக்கூடாது, நல்லா தளர பிசைஞ்சு சாப்பிடணும். கலவாங்கீரை ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் பொரியல் இன்னைக்கு எங்கள் வீட்டில். இந்த கீரை செஞ்சால் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க, தெரியும். சாப்பிடும்போது அதை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க. தொட்டிங்களில் வளர்க்குறவங்களும் சரி, இல்லை வேற எங்கன்னா கழனியில் பறிச்சுட்டு வரவங்களும் சரி, அதிகமாக கொஞ்சம் அரைக்கீரை சிறுகீரை இருக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா ரொம்ப ருசியாகவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிடுங்க, சந்தோஷமா.